வெல்கம் டு மை சேனல் இலாஸ் ஐடியா. இன்னைக்கு நம்ம வந்து பட்டேல் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடிசன் பக்கத்தில் இது ஆக்சுவலாக இந்தியன் ஷாப் தான். இங்கே நம்மளுக்கு எல்லா வெரைட்டிஸான நம்ம இந்தியன் காய்கறியாக இருக்கட்டும், கிராசரிஸாக இருக்கட்டும், எல்லாமே அவைலபிளாக இருக்கும். சொல்லப்போனால் வந்து இங்கே யூஎஸ்ல வந்து நிறைய பேர் வந்து இந்த ஷாப்பில் தான் தேடி வந்து இந்தியன்ஸ் எல்லாருமே ஷாப் பண்ணக்கூடிய ஒரே ஷாப் இருக்குது பட்டேல் பிரதர்ஸ். மோஸ்ட்லி எல்லா ஐட்டம்ஸும் அவைலபிள் இருக்கும். நம்ம என்ன சொல்கிறது, உள்ள ஃபீல் கூட நம்ம எதுவும் நம்ம ரிலையன்ஸ் அங்கே என்ன சொல்கிறது டிமார்ட் அந்த மாதிரி ஷாப்பில் வந்து மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வாங்க உங்களுக்கு இதோட காஸ்ட் எல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ இது ஆக்சுவலாக வந்து தயிர் இந்தியன் ஸ்டைல் இருக்குன்னு நாங்கள் ஒரு தயிர் வாங்கி பார்த்தோம், ஆனால் அது நல்லாவே இல்லை. இது இந்தியன் ஸ்டைல் தான். இது வந்து ரேட்டுக்கு வந்து அரௌண்ட் வந்து 350 வருது. இங்கே சின்ன பேக் எதுவுமே கிடைக்காது, எல்லாமே வந்து இதுதான் சின்ன பேக். இதை விட பெருசு வேணா இருக்குது, இதுதான் சின்ன பேக். அப்புறம் வந்து தேங்காய் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி தேங்காய் முழுசாக வாங்குறோம் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி அழுகி இருக்கும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. நானும் ஒன்று வாங்கி பார்த்தேன், அவ்வளோவா அது நல்லா இல்லை. ஸோ நமக்கு இருக்க 2 ஆப்ஷன், ஒன்று துருவி வச்சுருக்காங்க, அப்படி இல்லைன்னா மில்க் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ மில்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது வந்து $2 அப்படின்னா 160 அரௌண்ட் இந்தியன் ருபீஸ்க்கு 160 அந்த மாதிரி வரும். இது ஆஃபர் போட்டிருந்தாங்க, பை 2 வாங்கினா கெட் 1 ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்குவாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பட்டேலோட வந்து பிராண்டு. ஸோ இதில் போனீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரம் சோப்பு ஆக்சுவலாக இங்கே லிக்விட் தான் மோஸ்ட்லி கிடைக்குது. லிக்விட் பேனாஸ் நம்ம பார் மாதிரி வாங்கலாம் அப்படின்னா இந்தியன் ஷாப் தானே கிடைக்குன்னு சொல்லி பார்த்தோம். இது என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் கிடைக்கிற விம் மாதிரி தான் வீல் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சோப் வந்து 130 ருபீஸ் நம்ம ஊர் காசு வருது. அப்புறம் வந்து இது இந்த கடுகில் வந்து உடச்சி உள்ளது போட்டு பார்த்தீங்களா, அந்த இது இங்கே கடையில் அவங்களே மிக்ஸ் பண்ணி இல்லை, ஸோ தனியாக வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா வந்து 350, அதாவது 1 kgக்கு கொஞ்சம் கம்மி தான், 900 கிராம்ஸு 350 ருபீஸ். அப்புறம் வந்து கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா வந்து சேம் 1 kgனா இங்கே வந்து எல்பின்னு சொல்லுவாங்க, 2 LB அப்படிங்கிறது வந்து 900 கிராம்ஸு. ஸோ கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா 380, அரௌண்ட் 1 kg இல்லை 380 வருது. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ரேட் வந்து கம்மியாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நமக்கு. அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வந்து எடுத்து நம்ம ஹாட் வாட்டர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த கான் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் நம்ம ஊர் ரேட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் சீனியர் வரக்கான்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் மோஸ்ட்லி இங்கே கிடைக்காது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இது வந்து 250 ருபீஸ். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 340 கிராம்ஸ்னால் என்ன சொல்கிறது, ஒரு 1/4 kgக்கு கொஞ்சம் கூடன்னு வச்சுக்கோங்களேன். இது 250 ரூபா உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கேரட் வந்து ஒரு 1/2 kg கூட இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா 85, இது ஓகே ரீசனபிள். அதுக்கப்புறம் இந்த நம்ம கீரை சொல்லுவோம்ல, வெந்தயக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து 130 ருபீஸ். ஒரு சின்ன பஞ்ச் தான் 130 ருபீஸ். அப்புறம் வந்து இது இந்த வெங்காயத்தாள் சொல்லுவோம்ல, வெங்காயத்தாள் இதில் வந்து ஒன்று வந்து 45 ரேஞ்ச் வருது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5 தான் இருக்குது, இது வந்து உங்களுக்கு 45 வருது. அப்புறம் இஞ்சி பார்த்தீங்கன்னா சின்னோண்டு இஞ்சி தான், இது வந்து 55 ரூபா. நம்ம ஊரில் ஒரு 5 ரூபா கொடுத்தா கொடுப்பாங்க, இது வந்து இங்கே என்ன சொல்கிறது 50 ருபீஸ் கொடுக்கணும். இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குன்னு அது இன்னொரு இஞ்சி போட்டிருக்காங்க. இங்கே என்ன பொருள் வாங்க போனாலும் ஒரே பொருளில் வந்து 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டைமும் ஒன்று வாங்கி எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு, ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு 55 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய், நம்ம ஊரில் கூறில் 3 வாழைக்காய் வச்சு 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு தான் வாங்குவோம். இந்த வாழைக்காய் பார்த்தீங்கன்னா 150 ரூபா இந்த வாழைக்காய். அதுக்கப்புறம் வந்து இதுதாங்க ரொம்ப அநியாயம், ஸ்வீட் பொட்டேட்டோ, நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து ஆக்சுவலாக என் பேபிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். 250 ரூபா இந்த 2 கிழங்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம மொச்சப்பயிறு இருக்குல்ல, இந்த மொச்சப்பயிறு தான், இதுவும் ஃப்ரோசன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. 400, 1 kgக்கு கொஞ்சம் கூட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பாளி, சரி பப்பாளி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஒரு பப்பாளி 550 ரூபாங்க. கண்டிப்பாக இதை சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி தோணுது. இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் எங்கள் பாப்பா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து ரெடிமேட் சப்பாத்தி வந்து இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து ஜஸ்ட் ஷீட்டாக வச்சு ரொம்ப நல்லா இருக்கும். இதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நான் செப்பரேட்டாக காமிக்கிறேன். இந்த சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட்
30 பீசஸ் இருக்கு. 30 பீசஸ் வந்து 430 rupees அரௌண்ட் வருது இந்தியா காசு. ஓகே தான். அதாவது மாவு வாங்கி இது பண்றதை விட இது ஃப்ரெஷ்ஷாக நல்லா தான் இருந்துச்சு. இப்போதைக்கு நம்மளோட டைப் ஆசீர்வாத் எதுவும் கிடைக்கல இருக்கு. அதனால தான் நாங்கள் இந்த சப்பாத்தி வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வெண்டைக்காய் வந்து என்ன சொல்றது, சேம் ஒரு 1/4 kg தான். இது வெள்ளிக்காவும் பார்த்தீங்கன்னா 200 rupees. அப்புறம் க்ரீன் பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய கிடைக்குது. இது வந்து ஒரு 1 kg கிட்ட அரௌண்ட் இருக்கு. 320 இருக்கு. இது கூட ஓகே, நம்ம ரேட்டோட கம்பேர் பண்ணல அங்கே வந்து ஒரு 150-200 இருக்கு. ஸோ இந்த இது ஓகே. மற்ற வெஜிடபிள்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து இந்த கோகனட் வந்து ஒன்று தேங்காய் பாலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து சுருங்கினது அந்த மாதிரி இருக்கும். இது வந்து 250. நம்ம வந்து இது எல்லாமே வந்து ஃப்ரீசருக்குள்ளே தான் வைக்கணும். இது எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே நம்ம போட்டுட்டு குக் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 350 கிட்ட வந்துச்சு. அப்புறம் வந்து கோவக்காய் கிடச்சிச்சு, தக்காளி, இது எல்லாமே வாங்கிட்டேன். இது பனானா பார்த்தீங்கன்னா வந்து 150 இருந்துச்சு. இது ஒன்று தாங்க சீப்பாக இருந்துச்சு. வெண்டே ஷாப்லேயே போய் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் வந்து $1 அந்த மாதிரி இருந்துச்சு. இது 1 kg அப்படின்றாங்க. இது நம்மளுக்கு 150 வந்துச்சு. மற்ற எல்லாமே வந்து ஜாஸ்தி தான். இந்த கேபேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து 150 rupees. நம்மளோட ரேட்டுக்கு எல்லாமே நான் கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன். அவ்வளோதான். இதுதான் வந்து என்ன சொல்கிறது, யூஎஸ்ல இருக்க வெஜிடபிள்ஸோட ரேட்டு கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். மோஸ்ட்லி எல்லா ஷாப்லேயுமே வந்து இந்த மாதிரி கிடைக்காதுன்னு நான் சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்ட வரைக்கும் இந்த பட்டேல் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அது மட்டும் தான் இந்தியன் கிராசரி. அந்த ஷாப்பில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி யூஸ் பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க